ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏப்ரல் 16 வந்து எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. நான் வந்து சாரீ எடுத்துட்டேன். சாரீன்னா அந்த என்ன சொன்னாங்க, ஃப்ளீட்ஸா கீழே ஒன்று வைப்பாங்கல்ல, அது தெரியல. அந்த சாரிக்கு கீழே ஃபால்ஸ் சாரிக்கு வந்து ஃபால்ஸ் வைக்க கொடுத்துருக்கேன். அது இப்போ வாங்கணும். நேற்றே வந்து வாங்க சொன்னாங்க, நம்ம டைம் இல்லை. இன்னைக்கு போய் அந்த சாரியை வாங்கிட்டு அதுக்கு மேட்சா அஸ்வினுக்கு வந்து வேஷ்டி ஷர்ட் எடுக்கணும். ஸோ அதுக்காக தான் போகிறோம். கல்யாணம் ஒரு வருஷம் ஆக போகுது. எப்படி நாள் போச்சுன்னே தெரியல. இப்பதான் கல்யாணம் ஆகிடும் அந்த போட்டோல இருக்க மாதிரி இருந்தோம். நாள் டக்குன்னு போயிருச்சு. இந்த ஒரு வருஷம் இந்த குறையெல்லாம் வச்சிருக்கேன்ல நானு. அப்புறம் ஏன்டி அப்பப்ப சண்டை போடுற? ஏதோ சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் எடிட் பண்ணும்போது. சுத்த கண்டுபிட்டா. சரி, ஓகே. போய் ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணி எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போதான் நாங்கள் கிளம்புறோம். போய் அஸ்வினுக்கு ஷர்ட்டும் வேஷ்டியும் எடுக்கணும். ஷர்ட்டு வேஷ்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் போய் நம்ம அந்த அமௌண்ட் இப்போ கையில் கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தான் ரீசெண்டாக அமௌண்ட் வந்துச்சு. நம்ம அதெல்லாம் நகை சீட்டு கட்ட வேண்டியது இருக்குது. நகை சீட்டு கட்டணும். அதுக்கே இழுத்து அடிச்சிருச்சு. எப்போவுமே 1ஆம் தேதி 2ஆம் தேதியே கட்டிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தேதி 10 கிட்ட ஆயிடுச்சு, இன்னும் கட்டலை. இப்போ தான் அமௌண்ட் எதுவும் ரெடி ஆயிடுச்சு. அதை போய் கட்டிட்டு பிடிக்கணும். யூடியூபர்னு இதெல்லாம் பண்ணணும். பிடிங்க. இந்த மாதிரி கஷ்டத்துல தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. சரி வாடா டே. சார் வந்து லோஷன் இதெல்லாம் போட்டு தருவாங்க. பெரிய குழந்தை மனசுல நினைப்பு. அப்படி இல்லை. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பனி வெடிப்பு, அப்புறம் கொசுக்கடி, இதெல்லாம் எக்கச்சக்கமாக வருது. ஸோ அதுக்காக மட்டுமே நான் வந்து எங்களோட ஆனிவர்சரி சேலையும் அஸ்வினுக்கு வேடி ஷர்ட் எடுத்து அதையும் வந்து நான் வீட்டில் வந்துட்டு காமிக்கிறேன். இன்னைக்கு வெளியே போய் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறோம். 6 மணிக்கு நம்ம வந்து கொஞ்சம் குப்பை இருக்குது. ஸோ வீட்லேயே வச்சா ஸ்மெல்லு வந்துடும். அதனால போய் கொட்டுறோம். அஸ்வின் தான் எப்பவுமே இந்த வேதனை அனுபவிப்பான். மச்சான் டைலர் கடை போய் வாங்க போயிட்டான் இல்லையா அண்ணன்? வாங்கிட்டு டக்குன்னு இங்கே வாங்கிட்டு இப்போ மறுபடியும் சட்டை எடுக்க ராமராஜருக்கு போகணும். ராமராஜ் காட்டன் வேட்டி சட்டைகள். நம்ம வந்து துணி எல்லாம் வாங்கியாச்சு. ஒரு 3 பிளவுஸ் தைக்க கொடுத்துருந்தேன் அஸ்வினுக்கு தெரியாம. அதையும் வாங்கியாச்சு. 1200 வந்துச்சு. அதெல்லாம் எப்பவுமே தைக்கிற ரெகுலரா. அதனால 1150 கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்பாலாம் 50 ரூபா கம்மி பண்ணிட்டாங்க. 1150 ரூபா வந்து உங்களுக்கு தெரியல, 50 ரூபா கம்மி பண்ணிட்டாங்க. நம்ம பெருமை எப்படி கல்யாண சாரிக்கு இந்த ஃபால்ஸ் இதெல்லாம் வைக்கணும். அது போக பிளவுஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி ப்ளவுஸுக்கு போயிடுச்சு. இந்த ஃபால்ஸுக்கு பில்லு போட்டாங்க. ஃபால்ஸுக்கு மட்டும் தான் போட்டாங்க. அந்த இது பைப்பிங் பிளவுஸ் வந்து பைப்பிங் நாட் எல்லாமே வச்சிருக்கேன். ஸோ அதனால அந்த ரேட். அதுவும் போன தடவை லைனிங்கும் வச்சு தைச்சிருக்காங்க. அதான் அவ்வளோ ரேட்டு. நீங்களே சொல்லுங்க, கேர்ள்ஸ் எல்லாரும் பிளவுஸ் தைப்பீங்க. இந்த பைப்பிங் நாட்டு லைனிங் இது எல்லாம் வச்சு உங்க ஏரியால எவ்வளவு வாங்குறாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பசங்க அந்த 1200 ரூபாய்க்கு எத்தனை செட் எடுத்தீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 3 பிளவுஸுக்கு 1200. ஒரு பிளவுஸ் வந்து 400. எல்லாமே பண்ணி லைனிங்கே நாட்டு பைப்பிங் இதெல்லாம் வச்சு அது வந்து 3/4 ஹேண்டு எவ்வளவு இருக்கும்னு நீங்க கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அவளோட சாரியை பார்த்து அதுக்கு மேட்சாக தான் இருக்கணும். சாரியை வந்து நான் காட்டுறேன். விரிச்சு காட்டுறேன் எப்படி இருந்துச்சு.
நம்ம டெய்லர் கடையிலேருந்து சாரீ வாங்கிட்டு போகும்போது செம்ம கூட்டம். பார்த்திங்கன்னா சாமண்டிபுரத்தில் கோவில் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. எப்போவுமே இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் அவ்வளோ கிராண்டாக அவ்வளோ கூட்டம் இருக்கும். இந்த டைமும் அப்படி தான் செம கூட்டமாக இருந்துச்சு. இந்த தீப்பந்தம் இந்த தண்ணியெல்லாம் ஊற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு இருந்தாங்க. நாங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா ரொம்பவே டிராஃபிக் ஆயிடுச்சு. வரது போகிறதெல்லாம் ரொம்ப இடைஞ்சலாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்த்துட்டு ஹாய் காமிச்சாங்க. நாங்களும் ஹாய் காமிச்சிட்டு வந்துட்டோம். ஏன்னா அதெல்லாம் வீடியோ கிளிப்பிங்கில் சேர்க்க முடியல, எடுக்கல. நாங்கள் ஃப்ரண்ட்டில் போகிறத மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டோம். அடுத்த நாள் ரம்ஜான் அப்படிங்கிறங்காட்டி ரொம்பவே கூட்டம் இருந்துச்சு. ஏன்னா வண்டி கூட நிப்பாட்ட முடியல அந்தளவுக்கு. நாங்கள் ஒரு இடத்துல போய் வண்டி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் ராம்ராஜ் போயிருந்தோம். ராம்ராஜில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி சட்டைகள் வந்து நிறையாவே இருந்துச்சு. அது இல்லாமல் கலர் வந்து மேட்ச் ஆகலை. என்னோட சாரீ கலருக்கும் அவனோட கலருக்கும் சுத்தமாக மேட்ச் ஆகலை. லைட் க்ரீனு இல்லைன்னா லைட் பிங்க் இப்படி தான் இருக்கே தவிர கொஞ்சம் கூட மேட்ச் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கலரில் ராமராஜ் கடையிலே இல்லையாமா. அப்படி ஒரு கலர் என் பொண்டாட்டியோட புடவை. அப்படியே சென்னை சில்க்ஸ் போகும் காட்டு. நான் ராமராஜுக்குள்ளே வந்தாச்சு. சரி இதுக்குள்ளே வந்தாச்சு. ராமராஜ் வெளில வந்து சென்னை சில்க்ல வந்தாச்சு. மேட்சிங் பேர். ஆனால் வேட்டி என்னடா இது பட்டு வேட்டி மாதிரி இருக்குது. இதில் ஒரு செட்டாக சார். தீபாவளி கமலஹாசன் ஒரு விளம்பரத்துக்கு வருவாப்புல இந்த மாதிரி இருக்கு. சென்னை சில்க்ஸில் 6th ஃப்ளோரில் வந்து ஷர்ட் கலெக்ஷன் இருக்கும், போய் பாருங்கன்னு சொன்னாங்க. நம்ம லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மேலே கேட்டு பார்த்தா அதை மேலே கேட்டு பார்த்தது கீழே கேட்டு பார்த்ததுக்கு மேலே போங்க 6th ஃப்ளோரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 5th ஃப்ளோர் வழியாக தான் போகணுமா 6th ஃப்ளோர். ஸோ அப்படி வந்தால் என் பொண்டாட்டி டாப்பு கடையை பிடிச்சிட்டா. சரி வாங்க. ஷர்ட் எனக்கு தானே, வேஸ்ட் எனக்கு தானே. டாப்பு கூட பார்க்கலாம். பாரு டைம் இல்லை இப்போ பார்க்கலாம். நம்ம வந்து 6th ஃப்ளோருக்கு போயிட்டோம். நிறையா மென்ஸ் கலெக்ஷன் பார்த்தோம். ஷர்ட்டு அது இதுன்னு ஒரு 20 சட்டை அந்த மாதிரி பார்த்துருப்போம். ஆனால் எதுவுமே சுத்தமாக மேட்சே இல்லை. அதுவும் பார்த்திங்கன்னா 6th ஃப்ளோரில் வந்து ரொம்பவே அதிக ரேட்டாக இருந்துச்சு. ஒரு ஷர்ட்டே 1500 ஸ்டார்டிங்கே அப்படி இருந்துச்சு. அவனுக்கு வந்து எந்த ஒரு ஷர்ட்டுமே அமையலை. அப்புறம் வந்து ஆலன் சோலி அப்படின்ற பிராண்டில் வந்து ஒரு ஷர்ட் அமைஞ்சிச்சு. அது பிங்க் கலரில். அதோட ரேட் வந்து அஸ்வினே சொல்லுவான். இங்கே என்னன்னு கேளுங்க. 3000 காட்டு பில்லை கம்மி. 2999 ஒன்லி. ஆஃபரு ஆஃபர் தருவாங்க. ஒரு வழியாக அதை ஓகே பண்ணியாச்சு. முதல்ல இது முதல்ல தானே இவ்வளோ காஸ்ட்லி ஒரு சட்டை எடுக்கிறது. அஸ்வின் வந்து புலம்பிகிட்டே இருந்தான், இவ்வளோக்கெலாம் நான் ஷர்ட்டே எடுத்ததில்ல அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் எப்படியோ பில் போட்டு வாங்கியாச்சு. அவன் வந்து கீழே ஷர்ட் ரிசீவ் ஆகிருக்கும், அதை போய் வாங்க போயிருந்தான். அப்புறம் வந்து வேஷ்டி வேணான்னு சொன்னான். நான் இல்லை வேஷ்டி எடுக்கணும், அந்த ஷர்ட்டோட பார்டர் கலரில் வேஷ்டி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எடுக்க வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக ஒரு சாரீ கலெக்ஷன் இருந்துச்சு. சரி நானும் ஒரு நல்லாயிருக்கும் ஒரு 1000 2000 இருக்குன்னு பார்த்தா எல்லாமே 10,000 15,000. இந்த ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா. 10,000 சுத்தமாக ஒர்த்தே இல்லை. அந்த கீழே இருக்க க்ரீன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அது எவ்வளோ 15,000 என்னமோ சம்திங் இருந்துச்சு. ஐயோ இவ்வளோ ரேட்டுக்குலாம் புடவை வாங்கினா எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அஸ்வின் போய் வேஷ்டி வாங்கிட்டு வந்தான். அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஹாய் கைஸ், நேற்று வந்து வீடியோ எடுக்க முடியல. மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அஸ்வின் மொபைலும் சுவிட்ச் ஆஃப், 2 பேர் மொபைலுமே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ உங்களுக்கு வந்து நான் சாரீ ஷர்ட் எல்லாம் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அதான் இன்னைக்கு காட்டுறாங்க. பிடிங்க நாங்கள் வச்சு காட்டுறாங்க. இது கிரீன்ல பிங்க் பார்டர் எடுத்த மாதிரி. அப்படி அந்த புடவையை காட்டும்போது சந்திரமுகி மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க போறீங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? காட்டு. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு போது. நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் நான் ஹைட் பண்ணணும்னு நினச்சேன் உங்ககிட்ட இருந்து. மற்றபடி தான் காட்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவள் அந்த க்ரீன் எடுத்தாலும் ஸோ அந்த க்ரீனுக்கு மாதிரியே நம்ம க்ரீனை தேடிக்கிட்டு இருந்தேன். பட் கிடைக்கல. உங்களுக்கே தெரியும், வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் ஒரு பிங்க் கலர் ஷர்ட் போட்டு நடந்துருந்தேன்ல, ஸோ அந்த ஷர்ட் தான். இன்னும் மடிச்சுக்கிட்டு இருக்க பார்த்தீங்களா? இதோட காஸ்ட் தெரிஞ்சா வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், ஒன்றும் அவ்வளோ பெரிய காஸ்ட்லாம் இல்லை, ரொம்ப கம்மி தான். சரி இது என்னுடைய ஷர்ட். நேற்றே சொல்லியிருந்தோம் 3000. இவனுக்கு வந்து ஷர்ட்டே கிடைக்கல. வாழ்க்கையில் முதன்முறையாக 3000 ரூபாய்க்கு சட்டை எடுத்த அஸ்வின். இந்த சட்டை எப்படி எங்கே இருக்க போகுதுன்னா, ஃபஸ்ட் டைம் போட்டு அதுக்கப்புறம் அப்படியே அலாசி அப்படியே துவச்சி பீரோவில் மடித்து லாக்கரில் வைப்பேன். சென்டரில் கூட வைக்க மாட்டேன். அந்த சைடில் ஒரு ஓட்டை இருக்குன்னா அந்த ஓட்டைக்குள்ள தான் இருக்க போகிறேன். இதுக்கேற்ற மாதிரி ஒரு வேஸ்ட் இருக்கும். அது இதை விட 10% கம்மி தான், 300 ரூபா. அந்த மாதிரி வேண்டி இருக்கும்போது
அதில் மட்டும் தான் நான் மனசு தேர்த்திக்கிட்டேன். பரவாயில்ல, 300 ரூபா வேட்டின்னு. ரொம்ப வேர்த்து ஊற்றுது சாமி. அப்பெல்லாம் உங்களை செஞ்சு கிழிச்சிருங்க. அதுக்கு அந்த பொறுமையே இல்லை. மெதுவாக கிழிச்சு இதெல்லாம் எடுத்து சிலட்டுக்கலாம் கடை. ஸோ பிங்க் கலர் பார்டர் வச்ச மாதிரி ஒரு வேட்டி, அவ்வளோதான். இது 300 ஒன்லி. நான் வந்து 2-3 ப்ளவுஸ் தைச்சேன்னு சொன்னேன்ல, எல்லாத்தையும் காட்டுவா போலையே. நான் வந்து 2-3 ப்ளவுஸ் தைச்சேன்னு சொன்னேன். இந்த கலர் இது ஒன்று நாட் வச்ச மாதிரி, ஒரு நார்மல் பிளாக் ஒன்று. ஏன்னா ஒரு பிளாக் ப்ளவுஸை போட்டாங்க, அதுக்கு நீங்கள் அப்படியே திட்டுறாங்க. ஸோ அதுக்காகவே இது தைச்சேன், இந்த பிளாக்கு. இதுவும் ஒரு 3 வீடியோ போட்டு திட்டாங்க. இது வந்து ஒரு ரெட் ப்ளவுஸ். இதெல்லாம் ஒரு 3 காட்டன் சாரீக்கு தைச்சிருக்கேன். நீங்கள் தானே வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க வைக்கிற காரணமே. ஏதாவது ஒரு ப்ளவுஸை போட்டு பண்ணுறலாம், பண்ணணும் விடாமல் ஒரே ப்ளவுஸ் எத்தனைக்கு தான் போடுவீங்க என்ன அப்படின்னு. இதுக்காக என்ன 30 ப்ளவுஸாக வாங்கி அடிக்க முடியும்? சரி, ஓகே. வேறு பயமாக வருது. என்ன அடுத்ததா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறோம். இதுதான் உங்களுடைய எங்கள் கல்யாண நாளுக்கு போட வேண்டிய அவுட்ஃபிட்டு. ஸோ இதுக்கப்புறம் இந்த அவுட்ஃபிட்டை போட்டு வீடியோ போகிறது எல்லாமே நீங்கள் அஸ்வின் சாரில் தான் பார்ப்பீங்க. அதுவும் ஏப்ரல் 16th அப்புறம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.